ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வெளித்திருங்கள். கொலோசியர் 4:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறையில் இருந்த பேதுருவுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். பேதுரு கர்த்தரின் தூதனால் விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார். யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அவரே வீட்டு வாசலில் நிற்பதைக் கண்டு அவர்கள் பிரமித்து போனார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த தேவனுடைய அற்புத கரங்கள் இன்றும் சோர்ந்து போகவும் இல்லை, குறுகி போகவும் இல்லை. ஆனால் நமது ஊக்கமுள்ள விசுவாச ஜெபம் எங்கே? இடைவிடாத ஊக்கமான விசுவாச ஜெபம் உடைக்க முடியாத தாழ்பால்களையும் உடைக்கும், திறக்க முடியாத வழிகளையும் திறக்கும். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது சபை மக்கள் மனிதரிடம் முறையிடவில்லை. அவர்கள் தங்கள் ஒரே நம்பிக்கையான கர்த்தரை நோக்கி ஊக்கமாக விசுவாசத்துடன் ஜெபித்தார்கள். நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் உதாசீனப்படுத்த மாட்டார். ஊக்கமான ஜெபங்களை கர்த்தர் தள்ளிவிடவும் மாட்டார். கர்த்தர் சபையின் ஜெபத்துக்கு பதிலளித்தார். தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறையிலிருந்து அற்புதமாக விடுவித்தார். சபையார் பேதுருவை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, ஊக்கமான விசுவாச ஜெபம் என்பதும் நாம் கேட்பது கிடைக்கும் வரை ஜெபிக்கும் ஜெபம் அல்ல. நமக்கு வேண்டியதை பலவந்தமாக பெற செய்கின்ற நீண்ட ஜெபமும் அல்ல. கர்த்தருடைய இருதயத்தோடு நமது இருதயமும் ஒன்றிணைந்து ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கும் போது அதுதான் விசுவாச ஜெபமாகும். நாம் எதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜெபிப்பார். ஆக கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, நான் ஊக்கத்தோடு ஜெபிக்கவும் உமது இருதயத்தோடு ஒன்றிணைந்து ஆவிக்குள்ளாக ஜெபிக்கும் அனுபவத்தையும் தந்தர்களும். கர்த்தாவே, நாங்கள் தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவ வழியிலிருந்து நாங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், உம்மை நோக்கி கருத்தாய் ஜெபிக்கவும், உமது உறவில் பிளப்படவும் எங்களுக்கு உங்கள் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை மன்னித்தரவும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு இரக்கம் செய்தரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், திடகாத்திரம் தந்து தீர்க்காயுசுடன் வாழவும், ஒவ்வொருவரும் உழைப்பில் மேன்மையடையவும், கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், பொருளாதாரம் வருமானம் மேம்படவும், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படவும் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, விபத்தினால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும், இழப்பின் மத்தியில் தவிப்போருக்கும், மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், உஷ்ணத்தினால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து மன காயங்களை ஆற்றி தேற்றி ஆதரடைய செய்யவும், ஏற்ற உதவிகள் கிடைத்தவும், தேவ சமாதானத்தால் நிரப்பிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பாதுகாப்பாய் கடல் பயணம் செய்யவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கும் பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானம், அறிவு, புத்தியும் பெற்ற பிள்ளைகளாக கல்வியில் சிறந்து விளங்கவும், உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி படிப்பதற்கான கலந்தாய்வுக்கு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தேவரீர் இரக்கம் செய்து விரும்பின கல்லூரியில் விரும்பின பாடம் படிப்பதற்கான இடம் கிடைத்து சிறப்பாய் படிக்கவும் தயவு செய்தல்லுங்க. ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமைப்பட்டவர்கள், சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கி சீரழிகிறவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பொய்யர், திருடர், தீயவர், பாலியல் வன்கொடுமையாளர்கள், விபச்சாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், வழிப்பறி திருடர்கள், இவர்களது பாவத்துக்கு உடந்தையாய் இருப்பவர்கள் மனம் திரும்பவும், பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும், உங்க வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டப்படுபவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வழி கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், போகும் வரும் இடங்களில் எல்லாம் தூதலின் காவலும், ஆத்தும ஆதாய பணியில் உங்க வழிநடத்தலும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தேசத்தின் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் மாறவும், மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும், தேசம் செழிப்படையவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.